الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام. இவ்வளவை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் பேருலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபீன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் எதை எடுத்து நடக்குமாறு கூறுகிறானோ அதை எடுத்து நடந்தும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை செய்ய வேண்டாம் என்று தடுத்து விலக்கியுள்ளானோ அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுடைய விலக்கல்களை விட்டும் தவிர்ந்திருக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் இந்த உலக வாழ்க்கை என்று எங்களுக்கு நிர்ணயித்து வச்சிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம். ஒரு மனிதனுக்கெல்லாம் 4 கட்டங்களை வச்சிருக்கிறான். முதலாவது பத்னுல் தாயுடைய வயிறு. இதில் பெரும்பாலானவர்கள் கிட்டத்தட்ட சரிசமமாக அல்லது 1 மாதம் வித்தியாசத்தில் அந்த இடத்துல இருப்பாங்க. சிலர் 9 மாதம் தாயுடைய வயிற்றுக்கு இருப்பாங்க, சில பிள்ளைகள் 8 மாதம் இருப்பாங்க. ஒரு மனிதன் தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்ததுக்கு பின்னால அந்த மனிதன் 2வது கட்டமுள்ளுக்கு வாரார். அதுக்கு சொல்றது தாருல் அமல். இப்போ நாங்கள் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த துனியாவுடைய லைஃப், துனியாவுடைய வாழ்க்கை, இதுக்கு சொல்றது தாருல் அமல். அல்லாஹ் இதில் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ காலம் நிர்ணயித்து வச்சிருக்கிறான். இது சிலருக்கு 40 இருக்கும், சிலருக்கு 50 இருக்கும், சிலருக்கு 60 இருக்கும். பெரும்பாலானவர்கள் 60க்கு 70க்கு இடையில வஃபாத் ஆகிடுவாங்க. இன்னும் சிலருக்கு நாங்கள் நீங்களும் எத்தனையோ ஜனாசாக்களில் கலந்து கொண்டிருக்கிறோம். 20 வயசுலேயே ஒரு வாலிபன் வஃபாத் ஆகியிருப்பார், 15 வயசுலேயே ஒரு வாலிபன் வஃபாத் ஆகியிருப்பார். சின்ன பிள்ளைகள் 5 வயசுலேயே வஃபாத் ஆகின ஜனாசாலையும் கலந்து கொண்டிருப்போம். அல்லாஹ்விடத்தில் இந்த 2வது கட்டத்துக்கு ஒரு தர்த்தீப் ஒன்று கிடையாது. இதுக்கு பிறகுதான் இது நடக்கணும் என்பது கிடையாது. இந்த துனியாத வாழ்க்கையில் அந்த ரப்பு அவன் விரும்பின மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயித்து வச்சிருக்கிறான். அந்த காலம் முடிகிறதுக்கு அவருக்கு நோய் வரணும், அவர்கிட்ட முடி பழுக்கணும், பிள்ளைகள் எல்லாத்தையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துடணும், சொந்த ஊடு கட்டி முடிக்கணும். இதெல்லாம் ரப்புக்கிட்ட அப்படி ஒன்றும் இல்லை. அந்த மனிதனுடைய அஜல் வந்துட்டால் கீழே விழுந்துருவார். நானும் நீங்களும் சகோதரர்களே, ஒரு ஜனாதா 2 ஜனாதா இல்லை, எத்தனையோ ஜனாதாக்கள் இந்த மாதிரி கலந்து கொண்டிருப்போம். வாப்பா மகண்ட ஜனாதா அப்படின்னு நின்று தொழுகிற காட்சியையும் நானும் நீங்களும் பார்க்காமல் இல்லை. சில கட்டத்தில் அப்பா நின்று தொழுகிறார், பேரப்புள்ள வாப்பாத்தான் இருக்கிறார். நாங்கள் ஒரு மக்பராக்கு போயிட்டு இருந்தோம். 2 பக்கத்தில் அடக்கப்பட்ட கபரை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ் இவருக்கு உலகத்தில் நிர்ணயித்த காலம் 90 வருஷம். அவர் 90வது வயசில் தான் மௌத்தா போனாராம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜனாதா காட்டி சொன்னாங்க, இவர் வஃபாத் ஆகும் பொழுது இவருக்கு வயசு 30 வயசு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருத்தருக்கு 30 வருஷத்தை தான் உலகத்துடைய வாழ்க்கையாக கொடுத்தான். இன்னொருவருக்கு அதை விட 2 மடங்கு கூட்டி 90 வருஷம் கொடுக்குறான். இது யாரு கேட்கலும், இது யாருக்கும் கேட்க முடியாது.
இது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவன் நிர்ணயித்து வச்சிருக்கிறது. இதுக்கு ஒரு தரத்தீவு இல்லை. அப்பா மௌத்தா போகணும், அதுக்கு ஒரு வாப்பா போகணும், அதுக்கு ஒரு தான் புள்ள போவார் என்பது கிடையாது. அஜல் வார டைம்ல அந்த மனிதன் வஃபாத்தாகிடுவார். ரமதான் ஒரு ஜனாசால கலந்து கொண்டோம். அந்த வாலிபனுடைய ஜனாஸ் 29 வயசு. அந்த ஜனாசால சொல்றாங்க, சஹருடைய நேரம் இவரை மனைவி எழும்பி நல்லா கதைச்சிட்டு உடுக்கிற டிஷர்ட்டை கொடுத்துட்டு போனாங்களாம். இதை போட்டுக்கொண்டு கீழே சஹர் செய்யவாங்க. கீழே போயிட்டு பார்க்குறேன், 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது, இன்னும் வரல. திருப்பி தூங்கிட்டாரோ தெரியாண்டு நான் மேலே போயிட்டு எழுப்பாட்ட போனேன். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவர் நிரந்தரமாக அப்படியே தூங்குவாருன்னு நான் நினைக்கலன்னு மனைவி சொல்றேன். அன்பானவர்களே, அவர் சொல்றேன் 5 நிமிஷம் எந்த ஒரு நோயோ மௌத்துடைய அறிகுறியோ ஒன்றும் கிடையாது. ஜனாதாவுடைய தொழுகை இஃப்தாருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நடைபெற்று அடக்கம் செய்யப்பட்டுச்சு. அதில் கலந்து கொண்ட சகோதரர்கள் சொன்னாங்க, நேற்று எங்களோட மஸ்ஜிதில் எங்களோட தராவீஹுடைய தொழுகை தொழுந்தார். இன்றைக்கு தராவீஹுடைய நேரத்துக்கு முன்கர் நக்கீருக்கு முன்னால் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை அவருக்கு உண்டாக இருக்கு. இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் ஒரு ஜனாசால கலந்து கொண்டோம். அந்த ஜனாசாக்கு 4 விஷயம் பேசுறதுக்கு முன்னுக்கு பேச சொன்னாங்க. அந்த ஜனாசாவுடைய உறவினர்கள் சொன்னாங்க, வலிமையாக எப்படி கடையை திறப்பாரோ எந்த நாளும் காலையில் கடையை திறக்கிற மாதிரி அவர் இன்றைக்கு அவர் தான் கடையை திறந்தாரு. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எங்கட இந்த சகோதரருடைய ஜனாசாவை இன்றைக்கு இஷாவுடைய தொழுகைக்கு நாங்கள் தொழுவோம்னு நாங்கள் யாரும் நினைச்சு கூட பார்க்கல. அன்றைக்கு ஃபஜ்ருக்கு கூட பள்ளிக்கு தொலை வந்தார். எங்களோட பள்ளிக்கு ஃபஜ்ருக்கு தொலை வந்தவர் அதே ஆளுடைய ஜனாசாவை அதே பள்ளியில் இஷாக்கு நாங்கள் தொழுவோம்னு நாங்கள் யாரும் நினைச்சும் பார்க்கல. அன்பானவர்களே, இந்த உலகத்துடைய இந்த 2வது கட்டம் இதுள்ளுக்கு தான் சுத்தி கொண்டே இருக்கும். புத்திசாலி யார் என்றால் இந்த நேரத்துக்கு இந்த சிந்தனையோடு எப்பயுமே வாழக்கூடியவர். ஒரு மனிதனுக்கு மௌத்துட பயம் இல்லாட்டி ஒரு மனிதர் நினைக்கிறார், நான் மவுத்தாக மாட்டேன். போன கிழமை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஃபுல்லாக பாடி செக் கொண்டு எடுத்து பார்த்தால் எல்லாமே நார்மல் ஆகிக்குது, ஒரு நோயும் எனக்கு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். இப்போ மனசுக்கு ஒரு தைரியம் வரும், அதனால் நான் இந்த காலம் வாழ்வேன்னு ஒரு தைரியம் வரும். ஒரு வாலிபன் சொல்லுவார், நான் நல்லா ஃபிட் ஆகிக்கிறேன், நான் ஜிம்முக்கு போகிறேன், என்னோட பாடியை நல்லா மெயின்டைன் பண்ணுறேன், நான் சாப்பாட்டில் சரி கவனமாகத்தான் சாப்பிட்றது, அதனால் நான் ஆயுள் காலம் வாழ்வேன். அது வாழ்றது நல்லம். அப்படி உடம்ப நல்லா வச்சுக்கொள்வது, சாப்பாடை கஷ்டப்படுத்தி கொள்வது, காலையில் கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்கிறது, இதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் இதால் இந்த ஆயுள் காலம் கூடுமான்னு ஆயுள் காலம் ஒரு நாள் கூட அஜல் வந்துச்சுன்னா அப்படி கீழே விழுந்துருவார். அவருக்கு அதுக்கு பின்னால் நேரம் நிற்கிறதுக்கு முடியாது. அவருடைய டைம் வரும் பொழுது அது அப்படி அந்த மனிதன் கீழே விழுந்துருவார். அன்பானவர்களே, அல்லாஹ் இந்த 2வது கட்டத்தில் எங்களுக்கு எல்லாம் நிர்ணயிச்சிக்கிறது. அது அல்லாஹ் வாழும் அந்த ரப்புக்கு தான் தெரியும். எங்களோட மையவாடிக்கு போனால் ஒவ்வொரு வயசில் எங்களுக்கு பார்க்கலுமே இல்லை. இந்த பலகையில் அடிச்சிருப்பாங்க, பிறந்த டேட்டும் மவுத்தான டேட்டும் பார்த்தால் எல்லாருமே ஒரே டேட்டில் மவுத்தா போனவர்கள் இல்லை. ஆயிரக்கணக்கான ஜனாசாக்கள் அந்த ரப்பு நாடுறான். திடீர்னு ஆக்சிடென்ட்டில் நேற்று ஒரு ஜனாசா, அந்த ஜனாசா அந்த பெண்ணுடைய ஜனாசா பேசினவங்க சொல்கிறாங்க, அந்த ஜனாசாவை பார்க்கறதுக்கே முடியாது. ஒரு டிப்பர் லாரிக்கு அப்படியே பைக்கில் வந்த 2 பேர் அது லாரி மேலால் ஏறிச்சு. அந்த ஜனாசா அந்த பெண்ணுடைய தலை அப்படியே முழுசாகவே கரைஞ்சி அந்த தலையில் ஒன்றுமே எடுக்கிறதுக்கு முடியாது. இப்படியாப்பட்ட ஜனாசா நாங்கள் பேக்கில் போட்டு தான் அதை கொண்டாந்தோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த கட்டத்தை எங்களுக்கு 2வது கட்டமாக வச்சுக்கிறான். இந்த 2வது கட்டம் முடிஞ்சிச்சு, சரி நாங்கள் மவுத்து, இப்போ என்ன எல்லாம் முடிஞ்சா என்ன நடக்கும் இதுக்கு பின்னால்? நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள், முஃமின்கள், ஈமான் கொண்டிருக்கிறோம். நாளைக்கு மவுத்துக்கு பின்னால அல்லாஹ் 3வது வாழ்க்கை ஆரம்பிக்கிறான். இதுக்கு தான் சொல்றது தாருல் பர்ஸக். எப்படி இந்த துன்யா ஒரு வாழ்க்கையோ அதே மாதிரி சகோதரர்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. இதுக்கு சொல்றது தாருல் பர்ஸக். இது எப்போ ஆரம்பிக்கும் என்றால், ஒரு மனிதனை கொண்டு போய் கபர்ல வச்சத்திலிருந்து அல்லாஹ் எந்தக்கு கியாமத்தை உண்டாக்க நாட்டானோ அது வரைக்கும் உள்ள காலம் தாருல் பர்ஸக். இதை ஒவ்வொருத்தரும் சந்திச்சே ஆக வேண்டும். எங்களுக்கு நினைக்கல துன்யாட லைஃபை வாழ வந்தோம், குடும்பத்தோட வாழ்ந்தோம், நண்பர்களோட வாழ்ந்தோம், இப்போ முடிஞ்சு அதுக்கு போகிற ஒன்றும் இல்லை. இல்லை, அதுக்கு போகிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை என்னன்றால் அது மனிதர்களோட எந்த ஒரு தொடர்பும் அந்த வாழ்க்கையில இல்லை. மலக்கை பற்றி நிறைய பயான்ல கேட்டிருப்போம். நானும் நீங்களும் இன்னும் மலக்குள் மௌத்த கண்ணால பார்த்து இல்லை. ஆனால் பார்க்குற நாள் சில வேளை இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிற இன்னும் சிலருக்கு நாளைக்கு சகோதரர்கள் இன்னொரு மாதம் தான். நாங்கள் போன வருஷம் பிடிச்ச நோன்பு தான் எங்களுக்கு கடைசி நோன்பு. நாங்கள் லைலத்துல் கதிர் அல்ல எங்களுக்கு தந்ததெல்லாம் நிர்ணயிச்சு முடிச்சுட்டாங்க சிலருக்கு. இதுக்கு பிறகு லைலத்துல் கதிர் ஒன்று இல்லை, எங்களுக்கு முடிஞ்சு. வார லைலத்துல் கதிருக்கு இடையில நாங்கள் கபருளுக்கு சகோதரர்கள். 3வது கட்டம், ஒரு மனிதனை கொண்டு போயிட்டு ஒரு மனிதன் அந்த இடத்துல தனியாக வாழணும். எவ்வளோ காலம் வாழணும்?
உலகத்துல வாழ்ந்தாலும் அதுல 2 மடங்கு, அதுல ஒரு 3 மடங்கு. அன்பானவர்களே, அந்த தாருல் பர்ஸக்ல 5000 வருஷம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆட்கள் இன்னைக்கு இருக்கிறான். 5000 வருஷம் உலகத்துல மொத்தமாக நாங்கள் வாழ்ந்ததே 50 வருஷம். அந்த இடத்துல சகோதரர்களே 1000 தாண்டி வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இந்த வாழ்க்கை எம்மில் சிலருக்கு நாளைக்கு ஆரம்பிக்க இருக்குது சகோதரர்களே. அதனால தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி வருவது, எப்பெல்லாம் மக்பராக்கு போவாங்களோ கடுமையாக மக்பரால் அழுவாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்க, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, நரகத்துடைய பயங்கரத்தை சொல்லும் பொழுது கூட இப்படி அழுவது கிடையாது நீங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களாம், இன்னல் கப்ர அவ்வளவு மன்சிலி மின் மனாசில்லாஹ். கபருக்கு தானே இது ஆகிரத்தில் அல்லாஹ் வச்சிக்கக்கூடிய முதலாவது கட்டம். மையவாடிக்கு போற நாங்க யாரும் கண்ணீர் இல்லாம திரும்பி வரக்கூடாது சகோதரர்கள். இன்னைக்கு எம்மில் சிலருக்கு மையவாடின்றது கல்யாண வீடு மாதிரி மாறிட்டு, சிலருக்கு ஒரு சொட்டு அச்சம் கிடையாது. மையவாடிகள் அமைதி காக்கப்பட வேண்டிய இடங்கள். மக்பராக்கள், எங்க ஏரியாவில் இருக்கிற மக்பராக்கள் நாங்க ஜனாதாவை கொண்டு போய் அடக்கம் பண்ணி வைக்கிறோம். இது துனியாவுடைய வீண் பேச்சுகள் பேசுற இடம் இல்லை. இன்னைக்கு கல்யாண வீட்டுல எப்படி 2 பேர் சிரிச்சு கதைப்பாங்களோ அது மாதிரி மக்பரால 2 பேர் கழிச்சு கொண்டிருக்கிறாங்க ஜனாதா வடக்காக. மக்பராக்கு ஒரு ஒழுக்கம் மீது சகோதரர்கள், ஆதாபி. இதை பேனாட்டி நாங்கள் மையவாடிக்கு போகக்கூடாது. மையவாடிக்கு போறேன்றால் மையவாடிக்குன்னு சில ஒழுக்கங்கள் இருக்கு. அந்த இடத்துல போன் பாவிக்க கூடாது. எல்லா மக்பராலையும் துவா பெருசா போட்டு வச்சுக்கிறாங்க. மௌத்தான எங்களோட சகோதரர்களை சந்திக்க நாங்கள் போற டைம்ல உயிரோடு இருக்கிற நாங்கள் ஓதக்கூடிய ஒரு துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்தாங்க. எத்தனை பேர் மையவாடிகளுக்கு போகல அந்த துவாவை பார்த்து ஓதுறோம். பாடம் இல்லை, ஒரு பக்கம் வெயில். இன்றைக்கு எல்லா மக்பராலும் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் உங்களோட மக்பராலையும் அதை எழுதியிருப்பாங்க. எத்தனை பேர் அந்த துவா ஓதுறோம் சகோதரர்கள்? அந்த உள்ளுக்கு போயிட்டு கொண்டு நாங்கள் விளையாட்டை பற்றி பேசுகிறோம், பாலிடிக்ஸை பற்றி பேசுகிறோம், துனியாத விஷயங்களை பேசுகிறோம். அன்பானவர்களே, அந்த இடத்துக்கு போனால் ஒரு பயம் வரணும், கொஞ்சம் கண்ணீர் வரணும். எங்களோட பெற்றோர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க, அந்த சீதைகளுக்கு துவா செஞ்சுட்டு வரணும். எங்களோட உறவினர்கள் இருப்பாங்க, அவங்களுக்காக வேண்டி கொஞ்சம் துவா செஞ்சுட்டு வரணும். அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. அதை இன்னைக்கு மையவாடிகள் சிலவங்களுக்கு இந்த பயனே இல்லாத ஒரு இடமாக மாறிட்டு. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்துல வாழ்றது முக்கியம் இல்லை. உலகத்திலிருந்து வாழ்ந்து பிரிகிற தருணம், இந்த தருணம் எப்படி அமைது? இதுதான் சகோதரர்கள், இதுதான் அந்த மலக்கு அந்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து படிச்ச பாடம். உலகத்தை விட்டு பிரிகிற டைம் நல்ல மனிதர்களாக வாழ்ந்துட்டு பேசுறோம். அதுல சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வராரு 31 வயசுல, மவுத்து 37. முஸ்லிமா வாழ்ந்தாரு 6 வருஷம் மட்டும்தான். என்னைய மாதிரி 50 வருஷம் முஸ்லிமா வாழல, 6 வருஷம் தான் முஸ்லிமாவே வாழ்ந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு மதீனால யார் மௌத்தா போனது? இன்னைக்கு மதீனால மௌத்தா போனது யார் யா ரசூலல்லாஹ்? அவருடைய மௌத்து செய்தியை கேட்டு அல்லாஹுடைய அரிஷ் நடுங்குது யா ரசூலல்லாஹ். மக்கள் எழுதுறாங்க, அல்லாஹுடைய அரிஷ் நடுங்குது என்றால் அல்லாஹுடைய அரிஷை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மலக்குமார் ஒரு அழகான நல்ல மனமான ரூஹந்த சந்திக்க வாரத்தை நினைச்சு துடித்தான் அதுன்றாங்க சகோதரர்கள். எங்கட மௌத்தும் அப்படி அமையும். எங்கட மௌத் எப்படி அமையணும் தெரியுமா? துனியால வாழ்ந்தவங்க எல்லாம் கவலைப்பட்டு அழக்கூடிய ஒரு மையத்தாக, வானவர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மையத்தாக அமையணும் சகோதரர்கள். உலகத்துல வாழ்ந்துட்டு போறதுல சல்லி சம்பாதிக்கிறதுல மட்டும் இல்லை, சிலருடைய முழு சிந்தனையும் சல்லி தான். வெள்ளை எழுந்தினா இரவுல தூங்க காட்டி சல்லி 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 சல்லி, தொழுகையும் பாலாக்கி போடுறார், அமல்களையும் பாலாக்கி போடுறார். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இவர் இன்றைக்கு மௌத்தா போயிட்டிருக்கிறார். 6 வருஷமா தான் முஸ்லிமாக வாழ்ந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னாங்க, நல்ல மனிதனுடைய ரூஹை கைப்பற்ற போக்கல மலக்குமார்களுடைய ஒரு பட்டாளமே வருமா. மலக்குல் மௌத் ஃபஸ்ட்டுக்கு வரமாட்டார், அல்லாஹ் அவருக்கு அவான்களை படிச்சு வச்சுக்கிறான் உதவியாளர்கள். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களோட உடம்பு மௌத்தா போனா ரூஹ் கலண்டத்தோட அது பாடி, அது வெறுமனே ஒரு உடம்பு அப்படியே வச்சா 2-3 நாள் வச்சா நாட்டம் வர ஆரம்பிக்கும். அந்த உடம்பை நாங்கள் வெள்ளை கொடையால கஃன் செய்வோம். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாலிஹான நல்ல மனிதனுடைய ரூஹை கைப்பற்றும் பொழுது மலக்குமார்கள் சொர்க்கத்திலிருந்து கஃன் எடுத்து வருவாங்களா, அந்த ரூஹை ரப்பு கிட்ட கொண்டு போவார். உடம்பு கட்டில்ல, உடம்பு ஐசியூல,
உடம்பு மௌத்தா போன இடத்துல ரூஹ் எங்களுக்கு தெரியுமா? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மலக்குமார் அந்த மனிதர்களுடைய ரூஹ கலட்டின அடுத்த நிமிஷம் இந்த துனியால வைக்க மாட்டாங்க, நான் பேசுவாங்களா வானத்துக்கு. வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஜனாதா வசூல் அழுந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஜனாதா எங்க போயிட்டு தெரியுமா? அந்த ரூஹ் எங்க போயிட்டு தெரியுமா? ரப்ப சந்திக்க போயிட்டு சகோதரர்கள், ரப்ப சந்திக்க போயிட்டு. சொன்னாங்க கஃபனும் மின் அக்ஃபானில் ஜன்னா, சொர்க்கத்துல இருந்து கஃபன், வஹனூகும் மின் ஹனூகில் ஜன்னா, சொர்க்கத்துல இருந்து அந்த அந்த கஃபன்ட வாசம் பூசுறதுக்கு சொர்க்கத்துல இருந்து ஹனூக்க கொண்டாடுவாங்க. இது ரெண்டையும் வச்சு அந்த மனிதனுடைய ரூஹ் அப்படியே முதல் வானம் இரண்டாவது வானம் போகக்கூடிய எல்லா மலக்குமார்களும் சந்தோஷத்துல எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்களா. எவ்வளவு அழகான ஒரு நல்ல மருந்து. இது யாரப்பா இது வாரது, இது யாரு வாரது சொல்லப்படுமா? புலான் இப்னு புலான், இன்னார்ட மகன் இன்னார் தான் வாரார். எல்லா மலக்குமாரும் இந்த ரூஹ கண்ணியப்படுத்துவாங்க. உலகத்துல கண்ணியத்தை தேடி எங்கெங்கயோ நாங்க போறோம் சகோதரர்களே, உண்மையான கண்ணியத்தை எத்தனையோ பேர் மறந்துட்டோம். உடம்பு இருக்குது வீட்டுல அடிக்கழுவுறாங்க, உடம்ப ஜனாதாவை பார்க்க வந்திருக்கிறாங்க ஆட்கள், நேரம் குறிக்கிறாங்க நாளைக்கு அடக்கம் செய்யப்படும் என்று. ரூஹ் பைத்திக்கு ரொம்ப சந்திக்க சகோதரர்கள், அல்லாஹ்க்கு முன்னால் அந்த ரூஹ் கொண்டு போய் நிற்பாட்டப்படும். அல்லாஹ் சொல்லுவான், நம்ம அந்த மலக்குமாருக்கு, ஏண்ட இந்த அடியானுக்கு நான் என்னத்தை தயாரிச்சு வச்சுக்கிறேன்றதை கொண்டு போயிட்டு காட்டுங்க. அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, ஹதீஸ்ல வருவது, ஒரு மனிதனை கழுவி கஃன் செய்யக்கூடிய அளவுக்குள்ள நேரம் அந்த ரூஹ் அவருக்கு சொந்தமான சொர்க்கத்துள்ளுக்கு கொண்டு போகப்படுமா. சொர்க்கத்துள்ளுக்கு கொஞ்ச நேரம் அந்த ரூஹை கொண்டு போயிட்டு காட்டப்படுமாம். நீங்க உலகத்தில் இப்படி எல்லாம் வாழ்ந்தீங்க, உங்களோட ரப்பு இதைத்தான் உங்களுக்கு வச்சிருக்கிறான் என்று அந்த மனிதனுக்கு காட்டப்படும். உடம்ப வீட்டுல வச்சு கழுவி கொண்டிருக்கிறாங்க, ரூஹ் போயிட்டு அங்க. அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஜனாதாவை தொழுவிச்சு அடக்கம் செய்யற நேரம் கிட்டே ஆகும் பொழுது அந்த ரூஹை திருப்பி கொண்டாந்து அந்த மனிதனுக்கு பக்கத்துல கொண்டாந்து வைக்கப்படும். உலமாக்கள் எழுதுறாங்க, மௌத்தா போயிட்டு இப்போ ஒரு நாள் ஆகுது, மௌத்தா போயிட்டு சில மணித்தியாலங்கள் தான் ஆகுது. நீங்க பார்த்துட்டீங்க எத்தனை ஜனாதா உடுவல், அந்த புள்ளைகள் எல்லாம் பாப்பாவை இழந்த கவலையில் அழக்கூடிய உடுவல், மனைவி மயங்கி மயங்கி கீழே விழுவா, கணவனை இழந்த அந்த கவலை. முழு ஊருமே சில ஜனாதாவுக்கு அழுவாங்க. நல்ல மனிதர் ஒன்று பிரியும் பொழுது ஊர் மக்கள் எல்லாரும் அழுவாங்க. அன்பானவர்களே, சொர்க்கத்துள்ளுக்கு போன இந்த ரூஹிடத்தில் அல்லாஹ் சும்மா சரிப்படி சொன்னான் என்றால் இப்படி நடக்காது. அல்லாஹ் சொன்னான் என்ன, அவங்களோட குடும்பத்தார்கள் எல்லாம் அழுகுறாங்க, அவங்களோட பிள்ளைகள் அழுகுறாங்க, அவங்களோட மனைவி எல்லாம் அழுகுறாங்க, அவங்களால தாங்கி கொள்ளையில் அவங்களோட பிரிவை, அதனால நான் இன்னொரு 50 வருஷம் உங்களுக்கு துனியால வாழ்க்கையை தாரேன் என்று சகோதரர்களே சும்மா சரி அந்த ரூஹுக்கு சொல்லப்பட்டால் அந்த ரூஹ் சொல்லுமாம், யா அல்லாஹ் எனக்கு என்ன மனைவியும் வானம், என் பிள்ளைகளும் வானம், என் இத்தனை சொத்துகள் செடிகள் எல்லாம் வானம், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பார்த்த இடம் எனக்கு வேணும் சகோதரர்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஜனாதாவை நீங்க தூக்கிட்டு போக்கல சாலிஹான நல்ல ஜனாதாவை இருந்து அந்த ஜனாதா ஒரு செய்தியை சொல்லி கத்துவான், பத்திமூனி பத்திமூனி, கொண்டு போற அந்த இடத்துக்கு அவசரமா கொண்டு போயிட்டு என்ன வச்சிருந்தேன்னு சொல்லுவோம் சகோதரர்கள். எங்கட ரூஹ்கள் அப்படி ஆகணும் சகோதரர்கள். இன்னைக்கு சிலருக்கு ஆகிராட சிந்தனையே கிடையாது, இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சு கொண்டு என்ன சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அதுல மையத்துகள் இப்படி அமையணும். சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவை தூக்கிட்டு நாங்க பக்கீக்கு, ஜன்னத்துல் பக்கீக்கு போறோம், அந்த ஜனாசாவை தூக்கின அந்த பாரம் எங்களுக்கு ஒரு சொத்து விலங்கல்ல யா ரசூலல்லாஹ், வேற யாரோ ஜனாசாவை தூக்கின மாதிரி இருந்துச்சு. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது வரைக்கும் உலகத்துக்கு இறங்காத 70,000 மலக்குமார் அல்லாஹ் இவருடைய ஜனாசால கலந்து கொள்ள இறக்கி வச்சிருக்கிறார். அதுல சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாக்கு அடக்கம் செய்யறதுக்கு 4 சஹாபாக்கள் இறங்கினாங்க. அதுல அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இவருடைய கபரை தோன்றேன் கபரை தோண்ட அந்த கபர்ல இருந்து வாசம், மிஸ்குடைய வாசம் வந்து கொண்டே இருந்துச்சுட்டா. அன்பானவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிய கபருளுக்கு வச்சு அடக்கம் செஞ்சதுக்கு பின்னால வளமைக்கு மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தஸ்பீஹ் செஞ்சாங்க, சுப்ஹானல்லாஹ்னு சத்தமாக சொன்னாங்க.
அல்லாஹு அக்பர்னு சத்தமாக சொன்னாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பார்த்து நாங்களும் தக்பீர் செஞ்சு தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அந்த டைம்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னலில் கப்ரி தக்தன். அந்த டைம்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் கபர் எப்படி படைச்சு வச்சிருக்கிறான் என்றால், ஒவ்வொரு கபரும் ஒரு மனிதனை நெருக்கக்கூடியது. லவ் கான அஹதுன் நாஜியன் மின்ஹு லனஜா ஸஅத் இப்னு முஆஸ். இந்த கபருடைய நெருக்கடியிலிருந்து யாருக்காவது தப்ப முடியுமாக இருந்தால் அது இந்த ஸஅத் தப்பி இருக்கணும். அந்த ஸஅதையும் அந்த கபர் நெருக்கிச்சு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நெருக்கடியிலிருந்து அவரை பாதுகாத்தான். அன்பானவர்களே, இவ்வளவு நல்ல முடிவுகள் அந்த சஹாபியோட கபர் கூட அந்த சஹாபியை நெருக்கிச்சு. ஒரு மனிதனை கொண்டு போய் கபூர்ல வச்சால் அந்த கபூருடைய டிஃபால்ட் என்னண்டா சகோதரர்கள், அது எப்படி அது ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கின்றா, அது எப்படி அல்லாஹ் வச்சிக்கிறான்டா, யாரை வச்சாலும் அந்த கபூர் நெருக்கும். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்துல மனிதர்கள் செஞ்ச சில முக்கியமான சில அமல்களை சொல்லி காட்டினாங்க. எந்த மனிதன் இந்த அமல்களை பேணி பாதுகாத்து செஞ்சு வாராரோ அந்த அமல்கள் அந்த மனிதனை கபூருடைய நெருக்கடியிலிருந்து பாதுகாக்கும் என்றார் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல உண்டு, அந்த கபர் அந்த மனிதனை நெருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய வலது புறத்தால அந்த மனிதன் பேணி பாதுகாத்து தொழுந்து வந்த தொழுகை வந்து சொல்லுமாம், மா கிபலி மத்ஹலன், என்னைய தாண்டி உங்களுக்கு வெட்ட போறதுக்கு இயலாது, நான் விட மாட்டேன். இடது பக்கத்தால் அந்த மனிதன் பேணி பாதுகாத்து பிடிச்ச நோன்பு வந்து சொல்லுமாம், மா கிபலி மத்ஹலன். அந்த மனிதனுடைய தலமாட்டு பக்கத்தால் அந்த மனிதன் ஓதின குர்ஆன் வந்து சொல்லுமாம், மா கிபலி மத்ஹலன். அந்த மனிதனுடைய கால் பகதால் அந்த மனிதன் செஞ்ச சாலிஹான ஏனைய நல்ல அமல்கள், சதகாக்கள், அதே போல உறவு முறைகள் சேர்ந்து நடந்த இந்த மாதிரி நல்ல அமல்கள் எல்லாம் வந்து முன்னால சொல்லுமாம், மா கிபலி மத்ஹலன். அன்பானவர்களே, கபருடைய நெருக்கடியிலிருந்து ஒரு மனிதனை பாதுகாக்கலுமானது நாங்க சேர்த்து வச்ச சொத்து இல்ல, நாங்க செஞ்ச அமல்கள் மட்டும்தான். இன்னைக்கு சில பள்ளிகள்ல சகோதரர்களே குர்ஆன் தூசி குடிச்சிக்கிறத பார்க்கிறோம். ஒரு மஸ்ஜிதுக்கு ஃபத்வாக்கு போயிட்ட சந்தர்ப்பத்தில் அந்த முஅஸ்ஸின் சொன்னார், ஹஜ்ரத் நீங்க சொன்னது 100க்கு 100 சரியான செய்தி. வெள்ளிக்கிழமை நாள் வந்தால் நாங்கள் மஸ்ஜிதை கொஞ்சம் சுத்தப்படுத்தி ஜும்மாவுடைய தொழுகைக்கு ரெடி ஆகிறது. நான் மஸ்ஜித் எல்லா இடத்துலையும் நான் கிளீன் பண்ணி ரெடி பண்ணுவேன் ஹஜ்ரத். அவருடைய மஸ்ஜித குர்ஆன் அடுக்கி வச்சுக்கிற ராக்கையை பார்த்து சொன்னாரு, எனக்கு இந்த ராக்கையை மட்டும் திருப்பி சரி செய்கிற தேவையே இல்லை, நான் எப்படி அடுக்கி வச்சுக்கிறோன்னு இதே மாதிரி எங்களோட மஸ்ஜிதுல மாச கணக்கு அந்த குர்ஆனுடைய ராக்கைக்கு யாரும் அதை எடுத்தா தானே கொஞ்சம் அங்கிட்டு வைக்கணும். யாரும் எங்களோட மஹல்லால அந்த குர்ஆனை பிடிச்சி ஓதுறது கிடையாது. அன்பானவர்களே, கொஞ்சம் நேரம் ஒதுக்குவோம் சகோதரர்களே. இந்த நாளும் இப்படி வாழ்ந்துட்டு மௌத்தா போகல. எங்களோட தொழுகை தான் இன்றைக்கு எத்தனை பேர் நாங்க ஃபஜ்ர சும்மா லேசா பாலாக்கினோமோ அந்த தொழுகை தான் எங்களை வந்து பாதுகாக்க போகுது சகோதரர்கள். அந்த தொழுகை தான் பாதுகாக்க போகுது. உலகத்துல வெற்றியை தேடுறோம். எத்தனை பேர் நாங்க நினைச்சுக்கிறோம் சகோதரர்கள், அல்லாஹ் எங்களை வெற்றி எங்கத்தான் வச்சிருக்கிறோம். எந்த மனிதன் தொழுகையை முன்ன பின் ஆக்குவாரோ, எந்த மனிதன் நேரத்துக்கு தொழுகிற பழக்கம் இல்லையோ, அல்லாஹ் அவருடைய துனியாவோட எல்லா காரியங்களும் அட்ஜஸ்ட் பண்ணுவார். நேரத்துக்கு நடக்காது. நீங்க தொழுகையை டிலே பண்றேன்டா, தொழுகையை தாமதப்படுத்துறேன்டா, தொழுகையை முன்பின் ஆக்குறேன்டா, விளங்கிக்கோங்க. நீங்க வெறுமனே தொழுகையை முன்பின் ஆக்கல்ல, உங்களுடைய வியாபாரத்துல வர பரக்கத்தை முன்பின் ஆக்குறீங்க. கிடைக்காது, டைமும் கிடைக்காது. நீங்க எடுத்த கடனை திருப்பி கொடுக்கறத பிட் போடுறீங்க. அல்லாஹ் நிலைமைகள் உருவாக்க மாட்டான் சகோதரர்கள். எங்கட எல்லா நிலைமைகள், எங்கட எல்லாம் துனியாவுடைய அனைத்து காரியங்களும் லேசாகிறது. கண்ணியமானவர்களை, நான் அல்லாஹ்வை நம்பி செய்யக்கூடிய அல்ல பிரதானமானது நாங்க தொழக்கூடிய தொழுகை. இன்னைக்கு பரக்கத்தை தேடி எத்தனையோ பேர் அவைகிறோம். அல்லாஹ் பரக்கத்தை எங்க வச்சுக்கிறான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பூரிக்க லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா. அதிகாலை நேரம் வக்து தக்ஸீமில் அர்ஸாக். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரிஸ்கை பிரிச்சு கொடுக்கிற டைம் ஃபஜ்ருடைய டைம். இன்னைக்கு அந்த ஃபஜ்ருடைய டைமுக்கு சகோதரர்களே, ஒரு மனிதன் தூக்கினா இருந்தா அந்த மனிதனுக்கு கிடைக்கிற அனைத்து நலவுகளும் பரக்கத்துகளும் அடிபட்டு வைத்திரும். அந்த வீட்டுகள்ல முசீபத் மட்டும்தான் உண்டாகும் சகோதரர்களே. சில வீடுகளை நாங்க பார்க்கிறோம், கணவனும் ஃபஜ்ருக்கு இல்ல, மனைவியும் ஃபஜ்ர் தொழுவுறல்ல, பிள்ளைகளும் ஃபஜ்ர் தொழுவுறல்ல. எங்களுக்கு ஒரு தேவை வரப்போக்கள் எப்படி எல்லாம் முன்னாக்கி செய்யறோம் சகோதரர்களே. தயவு செய்து தொழுகைகளை துனியாவோட காரியத்துக்கு மட்டும் முன்பின்னாக்குவாங்க.
அதான் சொல்ல 5 நிமிஷம் நீக்கித்தானே, அந்த 5 நிமிஷத்தை ஷைத்தான் 50 நிமிஷம் மாதிரி காட்டுவான். உங்களோட ஒரு பிரயாணம் போகும் பொழுது அந்த 5 நிமிஷத்தை பெருசுபடுத்த வானம். அதான் சொல்ற நேரம் 5 நிமிஷம் பொறுமையா இருந்து நாங்க தொழுந்துட்டு போவோம், அல்லாஹ் எங்களோட காரியங்களை லேசாக்குவான். இன்றைக்கு தொழுகைகள் முன்பின்னாக்கப்படுறது அன்பானவர்களே, தொழுகைகள்ல பேணுதல் இல்லாம போறது. தொழுகைகளை சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சந்தர்ப்பத்துல கேட்பாங்க, யார சொல்லலாம் நிறைய அமல் சொல்லி தாரீங்க, ஆக சிறந்தது எதுன்னு சொல்லுங்க யார சொல்லலாம், நிறைய அதை நாங்க செய்வோம் தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களை சொல்லி கொடுத்ததுதான் அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, அஸ்ஸலாத்து லிவக்திஹா, தொழுகை நேரத்துக்கு தொழுகிறது, தொழுகை நேரத்துக்கு தொழுகிறது. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உஹதுல கஷ்டப்பட்ட மாதிரி மிக பயங்கரமாக கஷ்டப்பட்டார். உஹதுல முஸ்லிம்களுக்கு நடந்த அநியாயம் மாதிரி எந்த யுத்தத்திலே நடக்கல. அந்த யுத்தத்துல தான் தம்சீல் நடந்துச்சு. தம்சீல் என்றது எதிரிகள் கூட, காபிர்கள் கூட ஒரு மனிதன் கொல்லப்பட்டுட்டாருன்னு அதை அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் உஹதுல அந்த பத்ர்ல தோத்த கோவம் சகோதரர்களே, அதை என்ன செய்ய வச்சுச்சு என்றால், மௌத்தாவி கீழே விழுந்து உசுறு போன ஒப்பர்ல காதை வெட்டி எடுத்தாங்க, மூக்க வெட்டி எடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் ஷஹீதாக்கப்பட்டுச்சு, அவர்களுடைய பல்லு ஷஹீதாக்கப்பட்டுச்சு, முகத்துல எல்லாம் ரத்தம் வந்துச்சு. சஹாபாக்கள் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு மலைக்கு கொண்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்தாங்க. அன்பானவர்கள், இந்த அநியாயம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னால ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே இறங்கி வராங்க. என்ன நடந்துக்கு பார்க்க பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சாட்சாவை தேடுறாங்க. ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு எங்க தேடுறாங்க, ரிவாயத்துல வருது சகோதரர்களே, அந்த உஹதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது சாட்சாவை பார்த்த முதலாவது தேடிக்கொண்டிருக்கிற டைம்ல முதலாவது அவங்க பார்த்த காட்சி எப்படி இருந்துச்சு என்றால், ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு அவர்களுடைய வயிறு கிழிக்கப்பட்டு அந்த வயிறு இருக்கக்கூடிய அனைத்து குடல் இவைகள் எல்லாம் வெளியே வந்து ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈரல் அப்படியே தப்பி பக்கத்துல துப்பப்பட்ட நிலைமையில தான் சாட்சாவை பார்த்தாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த தோற்றத்தை பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுக மாதிரி வாழ்க்கையில் அழுகுறத நாங்க பார்த்தில்லை. அவ்வளவு அழுந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு மனசு நொந்து போய்த்திருந்துச்சு. ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய காதை வெட்டி எடுத்தாங்க. காதை வெட்டி எடுத்து சொல்லப்பட்டுச்சு, பத்ர்ல அபு சுஃபியான் சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தார், சொன்னாரு, ஏண்ட மகன் பத்ர்ல ஹம்தலாவை கொண்டீங்க தானே, அதனால தான் நான் இன்றைக்கு பழி எடுத்து இந்த ஹம்தலாவை நான் கொண்டேன். ஹம்தலத்து ஹம்தலா, பத்ர்ல கொண்ட ஹம்தலாக்கு பதிலாக உஹதுல நான் இந்த ஹம்தலான்ற பேரிக்கிற சஹாபியை கொண்டேன். அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு அடையாளமே காணலாம் போய் யோசிச்சு பாருங்க சகோதரர். ஒரு உடம்பு பத்தி இருக்குது, எரிஞ்சிருக்குது, அடையாளம் காலையில இருக்குது வேற செய்தி. ஆனால் ஒரு உடம்பு தாக்கப்பட்டு எந்த அளவுக்கு பயங்கரம் தாக்குதல் என்றால் அது யாருன்னு அடையாளம் காண்றதுக்கு முடியாது. அவனோட தங்கச்சி தான் வந்து விரலை பார்த்து சொன்னாங்களாம், இதுதான் என்ற நானா அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு. இவ்வளவு பயங்கரம் அன்பானவர்களே. ஆனால் நீங்க எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க, இவ்வளவு கஷ்டம் வந்த டைம்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செஞ்சுட்டு எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. பதுவா செய்யல, அந்த வாயால பதுவா வரல. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க ஒரு முறை, யார் ரசூலல்லாஹ் நீங்க உஹதுல பட்டீங்க, மிக பயங்கரமான கஷ்டம், இதை விட கஷ்டம் எப்ப சரி உங்களோட வாழ்க்கையில நீங்க பட்டிக்கிறீங்களா? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஹதை விட ஒரு நாள் நான் மிக பயங்கரமாக கஷ்டப்பட்டேன். அதுதான் நான் மக்கால் இருக்கும் பொழுது நான் தாயிஃப் போன தந்தை. தாயிஃப்ல மிக பயங்கரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கப்பட்டு, உடம்பெல்லாம் இந்த சம்பவம் எல்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க, தாக்கப்பட்டு எந்த அளவுக்கு கடைசியாக ஏலாம அடிப்பட்டு உடம்பெல்லாம் ரத்தமாக ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு மரத்துக்கு கீழே அப்படியே உட்கார்ந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உட்கார்ந்தது யார் இருந்தா, இவ்வளவு காலமாக இவங்களை கொல்றதுக்கு தேடிக்கொண்டு இந்த எதிரில வீட்டுல போயிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அன்பானவர்களை, நாங்க எல்லாம் சம்பவம் படிச்சிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த தோட்டத்தை பார்த்து, அந்த நிலைமையை பார்த்து சகோதரர்களே, அந்த எதிரிக்கு கூட மனசு வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல போயிட்டு தாக்க அடிமையை கூப்பிட்டு கிரேப்ஸ் கொஞ்சம் போட்டு அனுப்பினாங்க. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு கொஞ்சம் போயிட்டு இதை கொடுங்க, முதலாவது சாப்பிட கொடுங்க. இது அவ்வளவு பயங்கரம், அவ்வளவு கஷ்டம். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறேன், திடீரென்று ஒரு மேகம் என்னைய சூழ்ந்துச்சு, நான் மேல பார்த்தேன், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து எனக்கு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னல்லாஹ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையோட சேர்த்து மலக்குல் ஜிபால்,
மலைகளுக்கு சொந்தமான மலக்கையும் அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கிறான். யா ரசூலல்லாஹ், நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த மலக்கு முன்னுக்கு வந்து சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லிட்டு சொன்னார், இன் ஷித்த அன் உத்பிக அலைஹிமுல் அக்ஷபைன். யா ரசூலல்லாஹ், நீங்க சரின்னு சொல்லுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய அநியாயம் எவ்வளவு பயங்கரம் என்றால் அல்லாஹ் என்னை அனுப்பி வச்சிருக்கிறான். நீங்க சரின்னு சொன்னால் நான் முழு பாய்க்கூடிய நகரத்தையும் 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைகளை ஒன்று சேர்த்து இந்த மனிதர்களை சுக்குநூறாக ஆக்குறேன். அந்த சந்தர்ப்பத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால பதுவா வந்துச்சா சகோதரர்களே? அந்த சந்தர்ப்பத்தில் கூட சொன்னாங்களா இதை செய்யுங்க என்று? ஆனால் ஹந்தக்ல ஒரு சம்பவம் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால பதுவா செஞ்சாங்க சகோதரர்கள். ஹந்தக்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா மிக பயங்கரமாக செஞ்சாங்க அந்த காஃபிர்களுக்கு. மல அல்லாஹு புயூத்தஹும் வ குபூரஹும் நாரா. அல்லாஹ் இவர்களுடைய வீடுகளையும் இவர்களுடைய கபர்களையும் நெருப்பால நிறைக்கட்டும். காரணம் என்ன தெரியுமா? ஷகலூனா அன் ஸலாத்தில் வுஸ்தா. இவர்களோட யுத்தம் செய்ய போயிட்டு எங்களுக்கு அஸருடைய தொழுகை தொலைலாத ஒரு நிலைமை உண்டாகிச்சு. அவ்வளவு கஷ்டம் வந்து அந்த சந்தர்ப்பத்துல கூட பதுவா வராத அந்த வாயால அஸருடைய தொழுகை தவறி போனதன் காரணமாக உள்ளத்துக்கு வந்த அந்த பாரத்தை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக்ல அந்த எல்லா காஃபிர்களையும் பார்த்து பதுவா செஞ்சாங்க. அன்பானவர்களே, தொழுகையுடைய விஷயங்கள் லேசான விஷயங்கள் இல்லை. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சரித்திரத்துல வருது. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனால அவங்களோட ஒரு தோட்டத்தை விசிட் பண்ண போயிட்டு திரும்பி வராங்க. மஸ்ஜிது நபவியில அஸருடைய ஜமாத் முடிஞ்சு, கலாவல்ல அஸர் ஜமாத் முடிஞ்சு. சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்களாம், உஷ்ஹிதுக்கும், நீங்க எல்லாரும் சாட்சியாக இருங்க, துன்யாவுடைய ஒன்று, துன்யாவுடைய ஒரு பொருள் அல்லாஹுவால கடமையாக்கப்பட்ட ஒரு பரவான தொழுகையை தொழுறதுக்கு எனக்கு முன்ன பின் ஆகுறது காரணமாக ஆகிச்சு. நீங்க எல்லாரும் ஷாஹிதாக இருங்க, நான் ஏண்ட அந்த தோட்டத்தை சதக்கா செஞ்சு எனக்கு வாங்கணும். அதால் எனக்கு ஒரு தொழுகை மிஸ் ஆகுதுண்டா, அதால் எனக்கு அவ்வளவு ஜமா தொலைலாம போகுது என்றால் எனக்கு அப்படியாப்பட்ட ஒரு தொழுகை, அப்படியாப்பட்ட ஒரு 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 துன்யாவுடைய ஒரு லாபம் எனக்கு வானம் என்று அந்த காணியை அப்படியே சதக்கா செஞ்சுட்டாங்க சகோதரர்கள். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நல்ல காரியங்களுக்கு நேரம் ஒதுக்குவோம். அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியங்களுக்கு நேரம் ஒதுக்குவோம். எங்களோட எல்லாம் ப்ராப்ளம் சொல்யூஷன் இந்த இடத்துல இருக்கிற நான் நினைக்கிற ஒரு 2000 பேர் இன்னைக்கு சேர்ந்துருக்கீங்களா? அன்பானவர்களே, நான் இந்த மிம்பர்ல இருந்து ஒரு ஆளாக இந்த 2000 பேருக்கு 2000 பிரச்சனை இருக்கும் சகோதரர். இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாம யாரும் இல்லை. ஒரு ஆளுக்கு கல்லிட பிரச்சனைக்கும், ஒரு ஆளுக்கு கடந்த பிரச்சனைக்கும், ஒரு ஆளுக்கு கல்யாண பிரச்சனைக்கும், ஒரு ஆளுக்கு நோயிட பிரச்சனைக்கும், ஒரு ஆளுக்கு ஊடுக பிரச்சனைக்கும். கண்ணியமானவர்களே, நான் இந்த மிம்பர்ல இருந்து இந்த 2000 பேரோட எல்லாத்திட பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்றேன் என்றால் எனக்கு எவ்வளவு தைரியம் வேணும் சகோதரர்? நான் சும்மா சொல்லலை. நான் ஒரு ஆள் இந்த 2000 பேருடைய பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இந்த மிம்பர்ல நான் சொல்றேன். அன்பானவர்களே, தொழுகையை மட்டும் முன்ன பின் ஆக்குவான். 5 நேரம் தொழுக மஸ்ஜிதுல நேரத்துக்கு கொண்டு பாருங்க, அல்லாஹோட எல்லா காரியங்களையும் லேசாக்குவான். அல்லாஹ் எல்லா காரியங்களையும் லேசாக்குவான். தொழுகை என்பது அப்படியாப்பட்டது சகோதரர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல சஹாபாக்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபஜ்ருடைய தொழுகை எவ்வளவு முக்கியம் என்றா, ஃபஜ்ருக்கு மஸ்ஜிது நபவியில சிலரை நாங்க பார்ப்போம், நடந்து வரையிலாதவர், கால் ஊனமானவர், நடந்து வரையிலாதவர் 2 பேருடைய தோல்ல கையை போட்டுக்கொண்டு அவருடைய கால் அப்படியே பூமியில தேய்ப்பட்ட நிலைமையில மஸ்ஜிதுக்கு தொலைவார காட்சியை நாங்க பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகை முடிச்சதுக்கு பின்னால கேட்பாங்களாம், அஷாஹிதுன் ஃபுலானுன், அஷாஹிதுன் ஃபுலானுன், இன்றைக்கு இன்னார் ஃபஜ்ர் தொலை வந்தாரான்னு கேட்பாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை முனாஃபிக்னு நினைச்சிப்பாங்களோ அவங்களோட பேரை சொல்லி கேட்பாங்களாம், இவர் இன்றைக்கு தொலை வந்தாரா? யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்னு நினைச்சாங்களோ அவங்க யாரும் ஃபஜ்ருக்கு வந்திக்க மாட்டாங்க என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், இன்ன அஸ்கல ஸலாத்தி அலல் முனாஃபிகீன், முனாஃபிகீன்களுக்கு ஆக பாரமான தொழுகை என்ன தெரியுமா? இஷாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும். சஹாபாக்கள் சொல்றாங்க, நிஃபாக்குடைய தன்மை வந்துருமோன்றத பயந்து நடக்க இயலாதவர் கூட அதாவது அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு கண் விளங்காதவர் சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், எனக்கு கண் விளங்குது இல்ல, நான் பள்ளிக்கு வரேன், என்னை யார் சரி கூட்டி வரணும், ஃபஜ்ருடைய டைம் இருட்டாக இருக்குது, என்னை யாருக்கும் என்னை விளங்குது இல்லை, அதனால சில வயலத்துல என்னைய மஸ்ஜிது கூட்டி வரதுக்கு ஆட்கள் என்னை கிடைக்குது இல்லை. இந்த மாதிரி ஒரு கட்டத்துல எனக்கு வீட்டுல தொழலாமா என்று அனுமதி கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபில கேட்டாங்க, கண் விளங்காதவர்கிட்ட கேட்டாங்க, ஹல் தஸ்மஉ நிதா அல் முஅஸ்ஸின், உங்களுக்கு முஅஸ்ஸின் அதான் சொல்ற சத்தம் கேட்குதா? அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், என் வீடு எந்த அளவு தூரத்தில் இருக்குதுண்டா அதான் சொல்ற சத்தம் நல்லா கேட்குது யா ரசூலல்லாஹ். கண் விளங்காதவருக்கு சொன்னாங்க,
இதன் லா அஜிது லக ருக்ஸதன், அப்படி என்றால் நீங்க மஸ்ஜிதுக்கு வந்து ஃபஜ்ருடைய தொழுகை தொழாம வைக்கிறதுக்கு எனக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் எனக்கு விளங்கலன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விளங்காதவர் சொன்னார். அல்லாஹ் கண் பார்வையை நல்லா தந்திருக்கிறான். கொஞ்சம் தூரமா இருந்த வாரத்துக்கு பெரும்பாலான எல்லா வீட்டுகள் ஆக குறைஞ்சது ஒரு பைக் சரி, ஒரு பைசிக்கல் சரி இருக்குது. அன்பானவர்களே, ரப்பு கிட்ட நாங்க எப்படி தப்ப போறோம்? ஃபஜ்ரை தவற வைத்து சகோதரர்களே, ஃபஜ்ரை தவற வைத்து நாங்க எப்படி அல்லாஹ் கிட்ட தப்ப போறோம் சகோதரர்களே? ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வஃபாத் நடந்துச்சு எங்க தெரியுமா? ஃபஜ்ர் தொழுது கொண்டிருக்க போக முஸல்லால இமாம் தொழிச்சு கொண்டிருக்கிறார். சுஜூதுக்கு போக்காட்டி இருந்து பின்னுக்கால வந்து அதன் முழு சம்பவத்தை சொல்ல எனக்கு நேரம் இல்லை. முன்னுக்கால வந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குத்தப்படுவது, குத்தினாங்க, பயங்கரமாக குத்தினாங்க. கடைசியாக வானத்தை பார்த்து அப்படியே விழுந்திருக்கும் பொழுது கடைசி குத்து தொப்புளுக்கு கீழே குத்தப்பட்டுச்சு. மிக பயங்கரமாக குத்தப்பட்டுச்சு சகோதரர்களே. அது தம்மின் மைமூன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் 2வது சஃப்ல தொழுது கொண்டிருக்கிறேன். ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க, புகாரில வருது சகோதரர்களே. அது தம்மின் மைமூன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் 2வது சஃப்ல தொழுது கொண்டிருந்தேன். அது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மறுவை எலும்புறதுக்கு கேளா அவ்வளவு பயங்கரமாக குத்தப்பட்டுச்சு. பின்னால அவர்களுக்கு நேராக சரியாக தொழுது கொண்டிருந்தாங்க. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலை பிடிச்சி சைக்கினை செஞ்சாங்க. முன்னால வந்து ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவீங்க. அன்பானவர்களே, ஹலீஃபா முஸல்லாவுக்கு பக்கத்தில் அப்படியே ரத்த கரையோடு விழுந்திருக்கிறார். உடனே அவசரமாக முன்னால வந்து ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழிச்சு முடிச்சுட்டு ஹலீஃபாவை பார்க்குறாங்க. உடம்புல ரூஹிக்குது, உசுரிக்குது, ரெஸ்பான்ஸ் ஒன்றும் இல்லை. உடனே மகண்ட வீட்டுக்கு தூக்கி போயிட்டு ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் எழுப்பாட்ட பார்க்குறாங்க. அது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எழும்புறாங்க. இல்லை, பிதாயா நிஹாயால் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு சகோதரர்களே. அந்த இடத்திலிருந்து ஒரு சஹாபி சொன்னாராம், ஹலீஃபா அவர்கள் தொழுகையுடைய நேரம், தொழுகையை பற்றி நினைவார டைம்ல, தொழுகையை பற்றி பேசப்படுற டைம்ல அவருடைய உள்ளம் துடிக்கிற மாதிரி வேறு எந்த ஒன்றிலையும் துடிக்கிறது கிடையாது. அதனால ஹலீஃபாவுக்கு நாங்க தொழுகையை நினைவு காட்டி பார்ப்போம். சில வேளை அவர் இருக்கக்கூடிய இந்த மயக்கத்துல இருந்து தெளிவு பெறாரான்னு பார்ப்போம். அன்பானவர்களே, விழுந்திருக்கிறாங்க, வயிறு கிளியப்பட்டு இருக்குது, இரத்த கரையாக இருக்குது. காதுல போயிட்டு அஸ்ஸலா யா அமீரல் முஃமினீன், அஸ்ஸலா யா அமீரல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் அவர்களே தொழுகையுடைய நேரம் வந்துட்டு என்று சொன்னதும் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு துடிச்சு கொண்டு எழும்பினதாக ரிவாயத்துல வருது சகோதரர்களே. எழும்பினதும் கேட்ட முதலாவது செய்தி என்ன தெரியுமா? என்னைய குத்தினது யாரு, என் நிலைமை என்ன, எனக்கு என்ன ஆவிச்சு? சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒரு கட்டத்துல பாலை குடித்தோம், வாயால குடிச்ச பால் வயிற்றால வெளிய வாரத்து நாங்க கண்ணால பார்க்கோம்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. அவ்வளவு பயங்கரம். உடனே டாக்டர் வரவேற்கப்பட்டார். டாக்டர் பார்த்துட்டு சொன்னார், இது ஹலீஃபாட கடைசி நிலைமை, என்ன சரி வசியத் இருந்தா செஞ்சுக்கோங்க. அன்பானவர்களே, கண்ணை திறந்ததும் கேட்ட முதலாவது செய்தி என்ன தெரியுமா? எந்த நிலைமை இல்ல, அப்பல்லா மக்கள் பதில தொழுந்து முடிச்சாங்களான்னு தான் கேட்டாங்க. உடம்பு கிழிக்கக்கூடிய குடல் எல்லாம் வெளிய சகோதரர்களே. அந்த இடத்துல கேட்டுட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? லா ஹவ்வ ஃபில் இஸ்லாம் லிமன் தரக ஸலா, தொழுகையை விட்டு விட்டு தொழுகிறவனுக்கு இஸ்லாத்துல எந்த ஒரு பங்கும் கிடையாதுடா. அதுக்கு பின்னால்தான் அவங்களோட நிலைமைகள் யாரு குத்தினு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, தண்ணியை கேட்டு வர வரைச்சாங்க. நாங்க அவசரமாக தண்ணியை கொண்டாந்தோம். நாங்க நினைச்சோம் ஹலீஃபா அவர்கள் சக்கராத்துல கடைசி நிலைமையில தண்ணி குடிக்க தாகத்துல தான் தண்ணி கேட்டாருன்னு நாங்க நினைச்சோம். அதே நிலைமையில ஹலீஃபா அவர்கள் கொண்டாந்த தண்ணியால ஒவ்வொரு செஞ்சு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது முடிச்சாங்க. இந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு தான் நாங்க மாசக்கணக்கு பள்ளிக்கு வந்து இல்ல சகோதரர்கள். அந்த ஃபஜ்ரை பத்தி தான் நான் பேசுறேன். 6 மணிக்கு ஸ்கூல் போக புள்ள எழுப்பாட்டுறோம், 5 மணிக்கு எங்களுக்கு ஃபஜ்ருக்கு எழுப்பாட்டேலாம். ஒரு பிள்ளைய ஒரு உம்மா நேரத்தோட தூங்க போடுறா. என்ன சொல்லி தூங்க போடுறா தெரியுமா? நாளைக்கு ஸ்கூல் போவைக்கு நேரத்தோட இல்ல சகோதரர்களே. ஸ்கூல் போற தவறு என்று சொல்லல, கட்டாயம் ஸ்கூல் அனுப்பணும். ஆனா அந்த பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கணும். நேரத்தோட தூங்கினாத்தான் உனக்கு தஹஜ்ஜத் எழும்பேன். இதை படிச்சு கொடுக்கணும் சகோதரர்கள். அதுல சயீத் இப்னு முஸையப் ரஹிமஹுல்லாவோட மகனுக்கு கல்யாணம் பேசி வந்துச்சு. பெரிய இடம் கல்யாணத்தை அப்படி தடுத்தான் வானம். காரணம் சொன்னாங்க. நான் ஏன் வானம் என்ன தெரியுமா? இந்த புள்ளைய நான் எப்படி வளர்த்திக்கிறேன்? நான் தஹஜ்ஜத் தொழுகிற ஒரு புள்ளையா வளர்த்திக்கிறேன். இதனாலும் தவறாம தஹஜ்ஜத் தொழக்கூடிய ஒரு புள்ளைய நான் வளர்த்திருக்கிறேன். எனக்கு பயம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு சொகுத்தான மெத்தைகள்ல தூங்கி இந்த புள்ளைக்கு தஹஜ்ஜத் மிஸ் ஆகுமான்ற பயம். அதனாலதான் நான் வானம் என்ன இந்த ப்ரொபோசல். இன்னைக்கு உலகத்தின்னைக்கு சிலாக்கள் ஊட கண்டத்தோடு சரின்றாங்க, சல்லிய கண்டத்தோடு சரின்றாங்க, அவருடைய படிப்பை கண்டத்தோடு சரின்றாங்க, வெளிநாட்டோட காட்டினத்தோடு சரின்றாங்க. கல்யாணத்துக்கு செலவு அதெல்லாம் பாக்குறது இல்லையே, 90 பாக்குறது இல்லையே. சல்லிக்கு இருந்தா போது நிம்மதியா வாழ்வை நினைச்சு முடிச்சு கொடுத்து 1 வருஷத்துல தலா, 2 வருஷத்துல தலா. ஏன் தக்குவா இல்ல, அல்லாத பயம் இல்ல அந்த வாழ்க்கைகள்ல.
அன்பானவர்களே, பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க. அன்பான பெற்றோர்களே, உங்களோட பிள்ளைக்கு தொழுகையை படிச்சு கொடுக்கணும். பள்ளி நிற்கிற ஹசரத் இல்ல சகோதரர்களே, பள்ளி நிற்கக்கூடிய ஹசரத் படிச்சு கொடுக்கறல்ல. ஒரு வாப்பாவா நீங்க செய்யக்கூடிய கடமைகள்ல பிரதானமான கடமை உங்களோட பிள்ளைக்கு நீங்க தொழுகை படிச்சு கொடுக்கணும். எங்களோட மகளால் ஒரு சகோதரர் இருக்கிறார், 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளையும் தவறாம பஜ்ருக்கு கொண்டாடுவார். எந்த நாளும் கொண்டாடுவார். தூக்க மக்கள் அந்த சின்ன பிள்ளை கண்ணை கசக்கி பஜ்ர் சொல்லுவாங்க. உண்மையில ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. எங்களோட மகள்ல சேர்ந்த ஒரு மூத்த மனிதன் நான் சொன்னேன் பாருங்க, எவ்வளவு சந்தோஷமான ஒரு செய்தி. ஒரு புள்ளை எழுப்பாட்டி வாரதே பெரிய செய்தி. இந்த மனிதர் தவறாம எந்த நாளும் 3 பிள்ளைகளும் பஜ்ருக்கு கொண்டாடுறாரு. அவர் எனக்கு என்ன தெரியுமா சொன்னார், இவர் சின்ன காலத்தில் இருக்கும் பொழுது இவர் சின்ன பிள்ளை வைக்க போகல, அந்த வாப்பாவும் இப்படித்தான். அந்த வாப்பா இன்னைக்கு மௌத்தா போயிட்டார். அந்த வாப்பா இவரை தவறாம எந்த நாளும் பள்ளிக்கு கொண்டாடுவார். அன்பான பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு நிறைய சேர்க்க பாக்குறீங்க, செய்ய பாக்குறீங்க, தயவு செய்து தொழுகையை படிச்சுட்டு மௌத்தாக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் கபூர்ல நிம்மதியை கேளு. உங்களோட பிள்ளைய மட்டும் தொழுகை இல்லாம நீங்க மௌத்தாக்கினீங்களோ, உங்களோட பிள்ளையால கபரு கொண்டும் வராது சகோதரர்கள். உசுருமாய் இறக்கமா இருந்திருப்பார் உங்களோட. நீங்க அல்லாத பயத்தை கொடுக்காம மட்டும் மௌத்தாவினீங்களோ, கோடிக்கணக்கு சொத்த பிள்ளைக்கு கொடுத்துட்டு மௌத்தாவிப்பீங்க. ஆனா உங்களோட பிள்ளையால உங்களோட கபரு கொண்டும் வராது சகோதரர்களே. நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோங்க. தொழுகை இல்லாம உங்களோட பிள்ளைக்கு படிச்சு கொடுத்தீங்க என்றால் உங்களோட பிள்ளைகளுக்கு சகோதரர்களே மௌத்தா போனதுக்கு பின்னால் அந்த பிள்ளையால கபருக்கு ஒன்றுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. தயவு செய்து ஃபஜ்ருக்கு புள்ளையில கொண்டாட பழக்கத்தை உருவாக்குங்க. அதான் சொன்னால் மஸ்ஜிதுக்கு புள்ளையில எடுத்து வரணும் என்ற அந்த நல்ல பழக்கங்கள் உருவாக்குங்க. அதான் சொன்னா நாங்க மஸ்ஜிதுல தான் போயிட்டு தொழணும் என்ற நல்ல பழக்கங்கள் உருவாக்குங்க. பேசின அனைத்து விஷயங்களையும் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா